வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்னைக்கு நான் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கைட் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ஜாப்பை தேடி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? சிவில் ஜாப் தேடி போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ரெசியூம்ஸ், நீங்கள் உங்களுடைய பயோடேட்டா கேட்பாங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் என்ன, உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டா வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை ஜாப் இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூவில் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கியூஆர் மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஸோ இத்தனை வந்து ஆப்ஸ்டிகல்ஸ் வந்து நீங்கள் தாண்டி போகும்போது அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க ஆரம்பிக்குது. அதே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து 2 to 3 years வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுலேயே வந்து இன்டர்வியூ போஸ்டர்ஸ், நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை போல் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அதில் மெரிட் லிஸ்ட்டில் வந்து அவங்க இன்டர்வியூ வச்சு அதில் குவாலிஃபைட் ஆகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கல, அதே போல் வந்து எந்த இன்டர்வியூஸும் கிடையாது. அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு அன்மெச்சூர்டு பையன் கூட வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்னாயிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பேரியருமே இல்லாத நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையானது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின். உங்களுக்கான யாரும் பாஸ் கிடையாது, உங்களை யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த டாஸ்க் பண்ணுங்க, பண்ணாதீங்க, ஸோ இதை பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஃப்ரீடம் கிடைக்குது. செல்ஃப் ஃப்ரீடம் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செல்ஃப் கண்ட்ரோல் என்ன தேவை அப்படின்னா வந்து டிசிப்ளின் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மணியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ மணியை வந்து கிளியராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு துறையில் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அதே போல் வந்து லாங் டேர்மில் வந்து சர்வை பண்ணவும் முடியும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு கேம்லிங் மாதிரி எடுக்காமல் பிஸ்னஸ் மாதிரி திங்க் பண்ணி அதே மைண்ட் செட்டோட வந்து நீங்கள் ஒரு சிவில் ஜாப்பில் போனால் எந்தெந்த பேரியர் இருக்குமோ அதே போல் பேரியரை நீங்களே உங்களுக்காக உருவாக்கிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி ஸோ அந்த பேரியரில் நீங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட அதே போல் செல்ஃப் டிசிப்ளினோட நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த துறையிலும் நீங்கள் வந்து ஒரு ஜாப்ல இருந்து எவ்வளோ இன்கம் கிடைக்குமோ அதை விட நல்ல இன்கம் எடுக்கலாம். அதே போல் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையலாம். இந்த துறையில் பங்குச்சந்தைன்றது உங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம், பட் வந்து அது ஒரு கடல் மாதிரி. நீங்கள் உள்ளே போக போக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ரெடியாகுங்க. அதாவது நான் பைசா சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தோட மட்டும் வராமல் நான் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அந்த நோக்கத்தோடு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் உங்களால் உருவாக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.